ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரொஜெக்டோட ஒரு பார்ட்டாக இங்கே ப்ரமோஷனுக்கு வந்திருக்கும்போது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். ஏன்னா இந்த ஸ்கேலில் இந்த கிராண்டியரில் ஒரு படம் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் எ மூவி லைக் திஸ். அண்ட் வாட் மேக்ஸ் மீ ஈவன் மோர் ஹாப்பியர் இஸ் தட் ஐ காட் டு ஒர்க் வித் Rajat and Lalit and Manju Ji and all, and again and with Abhimanyu sir and all. So this is indeed a special project for me because in Lucifer I had a very few days of shoot. ஒரு கொஞ்சம் சீன்ஸ் தான் இருந்தது. ஆனால் the impact அந்த கேரக்டர் என்னோட கரியரில் எனக்கு கொடுத்தது இஸ் ஹியூஜ். அதனால் ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட் டு see how my character in this movie has evolved and how people are liking it. Romba sandosham. On 27th movie is releasing worldwide. Ellarum paarenga, enjoy pannunga. I hope you all will enjoy this. Thank you so much. நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதுக்கு இப்போ ஒரேடியாக சொல்ல முடியாது. யோசித்து பிளான் பண்ணி பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வந்து சொல்கிறேன். எந்த ஒரு நடிகை இல்லை நடிகன் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு படத்தில் ஒரு பார்ட் ஆகிறது வந்து ரொம்ப ஒரு கனவு மாதிரி இருக்கும். என்றைக்கும் அது நடக்காது. எப்போவாவது தான் அந்த ஒரு பெரிய ஒரு லக்கு மாதிரி வரும். எனக்கு லூசிஃபரில் அந்த மாதிரி பெரிய ஒரு கிராண்டான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படத்தில் எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னென்னா, எனக்கு இன்றைக்கி வரைக்கும் கிடைச்சதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரோல்ஸ் வந்து கிடைச்சது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்தில்ங்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஆடட் போனஸாக, ஒரு ஆடட் ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் இன்றைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பிரியதர்ஷினிங்கிற அந்த கதாபாத்திரத்தை எல்லாரும் ரொம்ப அன்பாக வரவேற்றாங்க. அந்த படமும் பெரிய வெற்றி அடைஞ்சிது. அதுக்கப்புறம் அந்த பயணம் வந்து இன்னும் எம்புரானில் தொடருது. ஸோ லூசிஃபர் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எம்புரானும் பிடிக்கும் ங்கிற 100% நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி தான் எனக்கு சொல்லணும் டு ஸ்ரீ பிருத்விராஜ் அண்ட் ஸ்ரீ முரளி கோபி. இந்த பிரியதர்ஷினிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை என் கையில் நம்பி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மதியாகாது. அப்புறம் இந்த படம் இந்த ஒரு படத்துக்கு தேவையான ஸ்கேல் எவ்வளவு, அந்த ஸ்கேல் வந்து எந்த லிமிட்டேஷனுமே இல்லாமல் கொடுத்த இதோட ப்ரொடியூசர்ஸ் ஆண்டனி சார், அதுக்கு கோகுலம் கோபாலன் சார், லைக்கா, இவங்க எல்லாரோடையும் சப்போர்ட் வந்து இதுக்கு ரொம்ப பெருசு. அண்ட் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபில்ம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அபவ் ஆல் ரெஸ்பெக்டட் லாலேட்டன் கூட நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒவ்வொரு படத்துலையும் இருக்கிற கதாபாத்திரமும் அவ்வளோ நோட்டபுளாக ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்ஸ் தான். லாலேட்டன் கூட எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த படத்துலையும் அந்த வாய்ப்பு எனக்கு திருப்பியும் எனக்கு கிடச்சிருக்கு. அதில் பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது. டு ஹாவ் தட் பிளெஸிங் ஆஃப் பீயிங் இன் த சேம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆஸ் அ லெஜண்ட் லைக் லாலேட்டன் அகேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குங்கிற நம்பிக்கையில் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபில்ம்ஸ் இன் தியேட்டர்ஸ் ஃப்ரம் த 27th of March. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அதாவது மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ப்ரௌடு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இந்த லூசிஃபர் முதல்ல பண்ணுறப்போ எந்தவித பயமும் இல்லை, எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சாதாரணமாக பண்ணிட்டோம். பிருத்திவிராஜ் சார் கூட சும்மா சாதாரணமாக சொன்னாங்க, நம்ம சார் நானே அப்படி டைரக்ஷனுக்கு வந்துட்டேன் அப்படி சொன்னாங்க. பட் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது ஏற்படுத்தின ஒரு தாக்கம் மலையாள இண்டஸ்ட்ரி, கேரளா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தி செகண்ட் பார்ட் எம்புரான் அப்படின்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் இது ஆரம்பித்தது. இந்த படம் தொடங்கி கொஞ்ச நாள் கழித்து பிருத்திவிராஜ் சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருந்தாங்க எனக்கு, மாஸ்டர் நான் உங்கள்கிட்ட கதை சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் என்னால் நைட்லலாம் தூங்க முடியல மாஸ்டர் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்றைக்கி மறக்க முடியலை. ஏன்னா அவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டர். நான் வந்து நிறைய தடவை ஸ்பாட்லேயே சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டில் வந்து நடந்து ஃப்ளோர்லாம் தேஞ்சிருக்கும். அவ்வளோ தூரம் ஷார்ட்டெல்லாம் யோசித்து எழுதியிருக்கிறது. நான் பெரிய ஃபேன்னு கூட சொல்லிட்டேன், உங்கள் டைரக்ஷனுக்கு நான் பெரிய ஃபேன்னு. ஏன்னா தான் எழுதுனதை ஒரு பெரிய முரளி கோபி சார் எழுதின ஒரு ரைட்டிங்கை அப்படியே படத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வெகு சில டைரக்டர் தான். அதில் பிருத்திவிராஜ் சார் வந்து முழு முயற்சி அடங்கி அதில் வெற்றி பெற்றிருக்காரு. இதுக்கு வந்து
ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு இவ்வளோ பெரிய பட்ஜெட், அதாவது நிறைய படங்களை எடுத்துடலாம் மலையாள இண்டஸ்ட்ரியில், அவ்வளோ பெரிய பட்ஜெட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்த ஆண்டனி பெரும்பாவூர் சார், கோகுலம் கோபாலன் சார் அண்ட் லைக்கா ப்ரொடக்ஷன், இவங்க எல்லோரும் சேர்ந்து மிகப்பெரிய படமாக உருவாக்கி இருக்கிறாங்க. இதுக்கு நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். நான் லால் சார் பற்றி பெருசாக சொல்லணும். என்னென்னாச்சுன்னா நிறைய 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 விஷயங்கள் அவர் நிற்கிறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து, நான் வந்து ஒரு ஃபேன் பாயாக தான் அவரை பார்த்துருந்தேன். மெட்ராஸுக்கு வந்த அன்னைக்கு முதல்ல அவர் படத்தை தான் முதல்ல கீழே இறங்கி சென்னையில் இறங்கி ஏவிஎம் ஸ்டுடியோவில் மெட்ராஸ் மெயில் 20ன்னு ஒரு படம் பார்த்து வந்த பையன் நான். இன்றைக்கி அவங்களுக்கு நான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தில் வந்து போன படத்தில் நீங்கள் என்னெல்லாம் ரசிச்சிங்களோ அதை விட இன்னும் மென்மேலும் ரசிப்பீங்க. கண்டிப்பாக உங்களை அந்த படம் டிசப்பாயின்ட் பண்ணாது. எல்லாரும் 27th தியேட்டரில் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஆன்சர் பண்ணுங்க. வாங்க மாஸ்டர். எஸ், இதுக்கப்புறம் தானே இருக்கு ட்விஸ்டே. வாங்க. நீங்கள் ஒரு ஃபேன் பாய்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த கேள்வி எப்படின்னா, தீனா சொன்னாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் பல கண்ட்ரீஸில் போய் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்றப்போ வெவ்வேறு கண்ட்ரீஸில் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு நீங்கள் ஸ்னோ ஃப்ளட்டெல்லாம் நீங்கள் போய் இது பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ எந்த ஃபைட் எந்த இடத்துல ஷூட் பண்ணுறப்போ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது என்ன சார்? லடாக் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்னோ ஃபுல்லாக கொட்டிடுச்சு. பட் டைரக்டர் சார் வேணும்னது என்னாச்சுன்னா ஃபுல்லாக வெயிலில் தான் எடுக்கணும் அப்படின்னு எடுத்திருந்தது. அங்கே போனால் ஃபுல்லாக ஸ்னோ கொட்டிடுச்சு. ஒரு 3-4 days எல்லாருமே ரூமில் தான் உட்காந்துருந்து அப்புறம் அங்கே கிடச்சது சாப்பிட்டுட்டு அப்படி 3-4 days வெயிட் பண்ணி ஹோல் க்ரூஸ்னால் சும்மா குறைச்சலான ஆளுங்க கிடையாது. நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய வெஹிக்கிள் வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு 1 week ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் லைட் வந்ததுக்கப்புறம் தான் அதை எடுத்தோம். அதுதான் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ சார். இன்னொரு ஸ்பெஷல் இருக்குல்ல சார், மாஸ்டர் வந்து எப்படின்னா என்னையெல்லாம் ஆக்ஷன் பண்ண வச்சவர். கபடின்றது ஒரு விளையாட்டு, அந்த விளையாட்டுலேயே ஆக்ஷனை உள்ள நுழைச்சி நாங்கள் விளையாண்ட மாதிரி தான் இருந்தது. ஆனால் படத்தில் பார்க்கும்போது நான்லாம் சண்டை போட்ட மாதிரி இருந்தது. அந்த மாதிரி புளியில் போட்டு புரட்டினாரு. தேங்க்யூ மாஸ்டர். அதுக்கு நானும் பிருத்திவி சார் மாதிரி ரொம்ப நாள் தூங்கலை. As far as a music director is concerned, anything different is inspiring, and so is Empuran. I mean, even Lucifer was very inspiring visually and story-wise. I have felt the same experience. Very inspiring for any music director who would be doing this movie. And something very interesting and something that I think is a luck factor for me is Prithvi insisted that he doesn't want any usual contemporary safe game music for this movie. Even if contemporary music works, we will work in a totally different genre. I think for me that was very interesting because his taste, his dreams are very, very, very big. He likes Hollywood music and he wanted so much of Hollywood music in this movie, and so we had recorded a lot of Hollywood musicians in this movie. And as a music director, I also had a totally different experience composing something different and getting to play international musicians, and I hope you will all like it. Looking forward to a success. Thank you so much. And first of all, நான் இப்போ தான் தமிழ் கற்றுக்கிற இருக்கேன். ஸோ ஆனால் எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். நான் மேக்ஸிமம் தமிழில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். If I speak anything wrong, I'm so sorry. First of all, thank you so much for inviting me here, sir. I'm so grateful. And first, நான் ஆல்ரெடி சலாரில் வந்து பிருத்வி சாரோட சின்ன வயசு கேரக்டர் பண்ணேன். ஸோ அப்போது தேங்க்யூ ஸோ மச். அப்போது பிரசாந்த் நீல் சார் என்னை பிருத்வி சாருக்கு சஜஸ்ட் பண்ணார். ஸோ அப்போ பிருத்வி சாருக்கு பிடிச்சி என்னை எம்புரானில் கேஸ்ட் பண்ணார். ஸோ ஆஃப்டர் கெட்டிங் கேஸ்டட் ஐ காட் டு நோ தட் ஐம் கோயிங் டு ஒர்க் வித் த லெஜண்ட் மோகன்லால் சார். ஸோ மோகன்லால் சார் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மைல் ஸ்டோன் தான். அஃப்கோர்ஸ் இஸ் எ லெஜண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார், மோகன்லால் சார் அண்ட் பிருத்வி சார். அண்ட் பிருத்வி சார் அண்ட் டீம் கூட எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ரொம்ப ஓன் பண்ணி என்னை விட என் மேலே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் you would already watch the promotional content from this film, so you should got an idea about how big this film is and how big this film is going to be. March 27th, Empuran is
தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. 27th வரைக்கும் இது எங்களோட ஃபிலிம் தான். ஆனால் 27th அப்புறம் இருந்து 27க்கு அப்புறம் இருந்து இது நம்மளோட ஃபிலிம். நீங்கள் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ப்ளஸ் பண்ணணும். எம்புரான் இஸ் ரிலீசிங் இன் தியேட்டர்ஸ் ஆன் March 27th. கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி கூட தியேட்டர்ஸ்க்கு போய் கண்டிப்பாக படம் பாருங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு நான் வந்து புலிமுருகனில் ஸ்டார்ட் பண்ணேன் சாரோட என்னோடய கரியரை. அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவரோட எல்லா படங்களும் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் டைரக்ட் பண்ண படமும் நான் தான் பண்ணேன். லூசிஃபர் வந்து ஃபஸ்ட்டு சார் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, சொல்லலாமா சார்? அவர் கரெக்ஷனுக்காக வந்திருந்தார் லூசிஃபர் 1க்கு. அப்போ வந்துட்டு அவர் மலையாளம் கரெக்ஷனுக்காக வந்திருந்தார். நான் போயிட்டு சார் நான் தான் சார் ஆர்பி பாலா, தெரியுமே சொல்லியிருக்காங்க, ஒரு போர்ஷன் மட்டும் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஐயோ டப்பிங்கா கில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாரு. சார் ப்ளீஸ் எனக்காக வந்து பாருங்கள் சார். அவர் இல்லை வேண்டாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப விடவே இல்லை, அடம் பிடிச்சி சார் ஒரே ஒரு சீன் மட்டும் பாருங்கள் சார் ப்ளீஸ் சார். சரி ஓகே 2 minutes மட்டும் பார்க்குறேன்னாரு. ஓகே அப்போ வந்து பார்த்தாரு, எனக்கும் அவருக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தது. ஒரு சீன் போடுங்க அப்படின்னாரு. பார்த்தாரு. ஓகே மஞ்சு ஜோஷி அவங்க வந்து போடுங்க, மஞ்சு வாரியர் மேடம். இது டப்பிங் வாய்ஸ் இல்லை. ஆமாம் சார்ண்ணே. இம்மீடியட்டாக கால் பண்ணி எக்ஸலண்ட்டாக டப் பண்ணியிருக்காரு, நீங்கள் உடனே வந்து டப் பண்ணுங்க. ஆக்சுவலாக மஞ்சு ஜோஷி வந்துட்டு ஃபஸ்ட்டு வெற்றி சார் படம் அசுரன் டப் பண்ணு இருந்தாங்க. அது நோ காட் கிஃப்ட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ணுற அந்த நம்ம லூசிஃபரில் அவங்க டப் பண்ணாங்க. தேங்க்யூ மேடம். அடுத்த சீன் போட சொன்னார். எனக்கு தெரிஞ்சு பாதி படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குனாரு. இன்னொரு வார்த்தை அவர் சொன்ன வார்த்தையை கரெக்டாக நிறைவேற்றுவார். கடுவான்னு ஒரு படம் க்ரீன் பார்க் ஆடியோ லான்ச்சு. அப்போ சொன்ன வார்த்தை, என்னோடய சீஃப் அசோசியேட்டை நான் எந்த இடத்துல வச்சுருக்கணும் அந்த இடத்துல தான் நான் பாலா வச்சுருக்கேன். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் டப்பிங் டைரக்டர். அப்போ அன்றைக்கி சொன்னார் லூசிஃபர் அவர் தான் பண்ணார், எம்புரானும் அவர் தான் பண்ண போகிறாரு சொல்லி அன்றைக்கி சொன்னாங்க. ஸோ அது நிறைவேறி இருக்குது. செகண்ட் திங் மோகன்லால் சார், அவரை மாதிரி ஒரு ரொம்ப சாதாரணமாக எவ்வளோ டேக் கேட்டாலும் உனக்கு ஓகேவா கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டு ஒர்க் பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இன்றைக்கி நான் இருக்கேன்னா அதுக்கு மெயின் ரீசன் ஒன் அண்ட் ஒன்லி மோகன்லால் சார் மட்டும்தான். என்னோடய கெரியரை வந்துட்டு புலிமுருகனுக்கு முன்னாடி இன்றைக்கி நல்ல வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் சார், மோகன்லால் சார். தேங்க்யூ. ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல, நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. தேங்க்யூ. சார் இந்த பொண்ணு ஏதோ ஒரு பேசிட்டு போகுது சார். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். மொழி படம் பார்த்ததுலேருந்து மொழியை கடந்த ஒரு நடிகராக என் கண்ணுக்கு நீங்கள் தெரியுறீங்க சார். என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு தமிழ் பையன் அப்படின்றது எனக்கு தோணுது சார். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. முதல்ல இங்கே வந்து சேர்ந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து பிக் தேங்க்ஸ். வி ஹேட் அ ஸ்மால் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வித் தமிழ் ட்ரெய்லர் டவுன்லோட், அதனால தான் இந்த டிலே வந்துச்சு. மோகன்லால் சாரும் நானும் ஒரு கிட்டத்தட்ட 2 hours ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வராதிங்க சார்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பட் தேங்க்ஸ் ஃபார் த வெயிட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஆமாம், நானும் தான் ஏறி வந்த உடனே நானும் நினச்சேன், என்னடா இந்த ரேஞ்சை நம்ம ப்ராஜெக்ட் பிரதீப் அங்கே தான் எல்லாம் ஆங்கரிங் பண்ணுறாருன்னு. அப்போ தான் கொஞ்சம் பக்கத்தில் பார்க்கும்போது ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சீக்கிரம் நீங்கள் என்ன ஒரு பிரதீப் ரங்கநாதனை பார்ப்பீங்க சார். ஏன்னா அவர் வந்து பெரிய ஸ்டார் இல்லை. ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட். ஏன்னா 2019 லூசிஃபர் ரிலீஸ் ஆகும்போது இப்போ பாலா சொன்ன மாதிரி அந்த டைமில் ஒரு இந்தியா ஒட்டாக வந்து எல்லா லாங்குவேஜஸ்லையும் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் எதுவுமே அன்றைக்கி மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இல்லை. வி வர் ஸ்டில் ஜஸ்ட் டிஸ்கவரிங் ஹவு டு ரிலீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி இன் த வேர்ல்டு. இப்போ இந்த 6 yearsல வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. மலையாள சினிமாவுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி, அதை பற்றி நிறைய ஆளுங்க பேசுகிறதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. ஸோ பை த டைம் we started எம்புரான், we knew இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் கரெக்டாக டப்பிங் பண்ணி அதாவது லாங்குவேஜுக்கு வந்து எவ்வளோ நேட்டிவ் ஒரு ஆத்தென்டிக்காக ஃபீல் கொடுக்க முடியுமோ அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டு 5 லாங்குவேஜஸ்லையும் கரெக்டாக சைமல்டேனியஸில் ஃபுல் கண்ட்ரி ஃபுல் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணோங்கிறது we already had a plan. ஸோ நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே my dubbing director Bala was part of the process. Scripting முடிஞ்ச உடனே I had called Bala and told him, இந்த வாட்டி I am going to be very very particular about my dubbed versions. அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு பாலா, அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு the whole team. ஸோ நான் வந்து கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் தமிழ் பேசுகிற ஒரு சினிமா ரசிகனாக இருந்தால் எம்புரான் வந்து தமிழ்லேயே பாருங்கள். ப்ளீஸ் வாட்ச் த தமிழ் வெர்ஷன். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் we are about the தமிழ் வெர்ஷன்.
இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட ஆஸ்பிரேஷன். மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாக ட்ரீம் பண்ணதே கிடையாது இதுக்கு முன்னாடி. அதுக்கு வந்து எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து மோகன்லால் சார், என் ப்ரொடியூசர் ஆண்டனி பெரும்பாவூர். ஸோ இந்த படம் நாளைக்கு இன்னும் இது வெற்றி அடைஞ்சதுன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக ஆரம்பிப்போம். நிறைய doors for aspiring young filmmakers from the wonderful film industry in Malayalam will be opened. ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு ப்ரேயரில் இருக்கேன். ஸோ 27th வந்து ப்ளீஸ் கம் டு த தியேட்டர்ஸ், வாட்ச் த ஃபில்ம், அண்ட் ஐ ஹோப் யூ வில் லைக் வாட் யூ see. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். சார் ஒரு சின்ன கேள்வி சார். கேளுங்க சார். நான் படத்தில் இருக்கிற சர்ப்ரைஸ் பற்றி எதுவுமே கேட்க மாட்டேன் சார். ஏன்னா அதை நான் 27ஆம் தேதி தியேட்டர்லேயே பார்த்துக்கிறேன் சார். எனக்கு இந்த ட்ரெய்லர் லான்ச் அப்போ எல்லாரும் பிளாக் ட்ரெஸ்ஸு, லால் சார் மட்டும் ஒயிட் ட்ரெஸ்ஸு, அதில் ஏதாவது ஒரு கோடு இருக்கும் போட்டு இவங்கெல்லாம் ரொம்ப நாளாக போட்டு புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? என் படம் வந்து ஃபர்ஸ்ட் படமாக இருந்தாலும் இந்த படமாக இருந்தாலும் ஃபுல்லாக கோடு தான். அதெல்லாம் வந்து ஆமாம் மலையாளிஸ் சொல்லுங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. ஓகே, படம் பார்த்து நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி ஓகே சார், புரிஞ்சவர் ஒருத்தர் எந்திரிச்சு டாட்டாலாம் காமிச்சார். தேங்க்யூ சார். இந்த டாட்டா காட்டுற ஆளுங்களுக்கு தான் புரியவே மாட்டேங்குது. சார் இன்னொரு இருக்கு சார், ஒரு பேன் இண்டியன் மூவி. இது வந்து ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் பேன் வேர்ல்டு மூவி எல்லா நாட்டுக்கும் போய் எடுத்திருக்கீங்க. ஓப்பனிங் சாங் இல்லாமல், ஒரு ஐட்டம் சாங் இல்லாமல் ஒரு படம் நீங்கள் எடுத்திருக்கீங்க சார். நான் இந்த படத்தை வந்து பார்க்கணும். என்ன இந்த படத்தில் இந்த விஷயம் நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னால் என்ன விஷயம் சொல்லலாம் சார்? இருக்கிற விஷயத்தை எப்போ சொன்னால் அப்புறம் எதுக்கு பார்க்கணும்? இல்லை சார், நான் இந்த படம் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் எல்லாம் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ரீசன். இல்லை ஓகே, ஒரு சரியான படம், ஓகேயான ஒரு படம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க, அவ்வளோதான். இது வந்து வி மேட் எ ட்ரையாலஜி. இது ஒரு 3 படங்கள் தான். ஃபர்ஸ்ட் வந்து லூசிஃபர், செகண்ட் எம்புரான், தேர்டு நெக்ஸ்ட் ஃபிலிம். அப்போது Lucifer, because of the success of Lucifer, we created this film. This film has ஒரு சொன்ன மாதிரி this is something very very personal film மாதிரி. This is a film for our industry, not for our industry, for the film industry. We tried something very different. ஒரு எப்படி ஒரு படம் எடுக்கணும், how can we take a film, ஒரு படத்துக்கு என்னென்னலாம் வேணும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் எடுக்கிறது கஷ்டம். அது எல்லாம் நல்லதாக வந்தால் தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் ஆகும். நல்ல மியூசிக் வேணும், நல்ல சவுண்ட் வேணும், நல்ல ஆக்ஷன் வேணும், நல்ல ஆக்டிங் வேணும், ஆக்டர்ஸ் வேணும். ஸோ அதுக்காக வி ட்ரைட் எவ்ரி திங். திஸ் இஸ் அ ஃப்ரான்ச்சைஸ். ஒரு ஃப்ரான்ச்சைஸோட ஐ cannot call it as a sequel. So Priti and myself, we work together, each and everyone. Myself means all the actors, all the technicians. We work together and this is our blood and sweat. அந்த மாதிரி சொல்லலாம். We tried. அதுக்காக இண்டஸ்ட்ரிக்காக see something, ஒரு புது க்ரியேட்டிவிட்டிக்காக we can work together. ஸோ அதனால this is something very different for us. And anyway, இது ஒரு acceptance, ஒரு பெரிய acceptance இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. It's showing on the booking, not only from Kerala, from Tamil Nadu, Andhra Pradesh, all over India and outside India. This is the first time a film is getting this kind of appreciation. People want to watch the film. It's all because of the previous film, Lucifer. And thank you, Priti. He has done a great job in this film. Not only Priti and each and everyone. The music part, camera, everyone has created a magic in this film. So, film பற்றி ஜாஸ்தி பேச முடியாது. You come and watch the film. And இது மாதிரி ஒரு film வந்து இது சக்ஸஸ் ஆகிட்டா நமக்கு அடுத்த படம் எடுக்க முடியும். Because this is a beautiful industry, பெரிய fraternity, thousands of people are working. So ஒரு success of a film, அந்த film industry wheel turn ஆகணும்னா பெரிய படங்கள் ஓடணும், சின்ன படங்களும் ஓடணும். So we will all work together and please bless us. Okay. So thank you very much. நீங்கள் உங்கள் மாதிரி நானும் March 27th வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். So Imran, let us pray together and make it a big success. Thank you. Thank you, sir. சார் ஒரு சின்ன கேள்வி தான் சார். 40 வருஷத்துல 400க்கும் மேற்பட்ட படம் சார். 6 மாசத்துக்கு ஒரு படம்னா கூட 200 வருஷம் ஆகும் சார். எப்படி இந்த இது 40 வருஷம் 40 வருஷம் தாண்டி 47 வருஷம் 47 வருஷம் தான் சார். அந்த 7 வருஷம் தான் முக்கியமான விஷயம். அந்த 7 வருஷத்துல அது
எனக்கு தெரிஞ்சு நீங்க டைம் டிராவல் பண்ணி போயிட்டு கொடுக்க முடியாத படத்துலாம் டேட்ஸ் கொடுத்து படம் நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும் சார். எப்படி சார் அது பாசிபிள்? 400 படம் சார் 400 படம் அதான் அது ஒரு பிளெஸ்ஸிங் தான், ஒரு கடவுளோட ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி நினச்சிருக்கேன். எனக்கு வந்து நல்ல டைரக்டர்ஸ் கிடச்சிது, நல்ல ஆக்டர்ஸ் கிடச்சிது, நல்ல ஆடியன்ஸ் கிடச்சிது. எனக்கு ஒரே ஒரு உங்களுக்கு ஹெலிகாப்டர் பற்றி ஏதாவது பேசணும்? எஸ் சார், அது நேற்று பேசி முடிச்சாச்சு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. ஒரு ஹெலிகாப்டர் பத்தி நாங்க டிஸ்கஷன் பண்ணிருப்போம். நீங்க என்ன யோசிக்கிறீங்க சார்? நான் ஒரு படம் சொன்னீங்களா, அட்லீஸ்ட் ஒரு படத்துலயாவது நான் நடிச்சிருக்கலாமே அப்படின்னு சார். நான் நேரம் கடந்து போனதை பத்தி பேசுறேன். இந்த நேரத்தை கடத்துறது தான் எங்க பேசுறாங்க. நீங்க எதுவும் தப்பா இருக்காங்க சார். புரியல. நேரம் கடந்து போற டைம் டிராவல் பத்தி நான் பேசுறேன் சார். நீங்க டைம்ல டிராவல் பண்றதுக்காக பேசிட்டு இருக்காங்க சார். அதனால வேற ஒன்றும் தப்பா இருக்காங்க சார். இவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. டைம் டிராவல் பண்ணிட்டே இருக்கேன், அதனால உள்ள டைம்ல நல்லது பண்ணுங்க. ஓகே சார், மலையாள படங்கள் அப்படின்னாலே சின்ன பட்ஜெட்டு நல்ல கதை அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் இருந்தது. அதை ஃபர்ஸ்ட் உடைச்சு பெரிய இது 100 கோடி வந்தது உங்களோட புலிமுருகன் தான். அந்த புலிமுருகன் 100 கோடி வரும்போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? இந்த படத்தோட பட்ஜெட்டே அதோட 2 மடங்கு போலக்கு. இது ஒரு 1000 கோடி, இந்த புஷ்பா 2 தாண்டி 1500 கோடியை தாண்டி வருமா? எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த கோடி கணக்கெல்லாம் நமக்கு தெரியாத. we created a good film இல்லையா? அந்த கோடிக்காகத்தான் பணம். how do you know? எப்படி தெரியும் இந்த படம் அவ்வளோ 27க்கு அப்புறம் படம் எல்லாரும் பார்த்து தானே சொல்ல முடியும். ஸோ அதுக்காக ஒரு பட்ஜெட்டு இந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணும் அந்த மாதிரி இல்லை. திஸ் இஸ் ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் லூசிஃபர். ஸோ அது இவ்வளோ நல்லா எடுக்க முடியும், அது நம்ம எடுத்திருக்கேன். இனி நீங்கள் தான் பார்த்துட்டு அது ப்ளஸ் பண்ணி தேங்க்யூ. 1000 கோடி கிடைச்சா நல்லது, உங்கள் நாக்கு பொண்ணாக இருக்கட்டும். சார் இந்த கேள்வி, டப்பிங் வெர்ஷன் வந்து ஆர்பி பாலா நல்லா பண்ணுறாருன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவரோட டைரக்ஷனில் நீங்கள் நேரடி படம் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா? மோகன்லால் சார். எனக்கு புரியல. இல்லை அவர் கூப்பிடல, நான் என்ன பண்ணோம்? அவர் Prithviraj sir, this is for you. கூப்பிட்டாச்சா? இல்லை அவர் ஒன்றுமே சொல்லல. Prithviraj sir, right here. Yeah. This is for you. Sir, you had kind of put out a video introducing all the characters for 30 days. And in that, while introducing your character, you said that as a director, this film, the first part was kind of complicated because there were several characters in it. And the second part is going to be even more complicated because more characters are going to come out. For someone who's not watched the first part, will it be possible for them to understand the story? Yeah, good question actually. So I have also answered this in multiple platforms across our promotional campaign. இந்த படம் வந்து டிசைன் பண்ணியிருக்கிற விதமே வந்து my writer Murali Gopi and I, we were very particular. இது ஒரு ஸ்டாண்ட்-அலோன் ஃபில்மாக கூட இது should be able to exist. அதே குவாலிட்டி இதோட இந்த ஃப்ரான்ச்சைஸோட தேர்ட் பார்ட்டும் அப்படி தான் பண்ணணும்னு தான் ஆசையாக இருக்குது. ஸோ ஃபார் த கொஸ்டின் தட் யூ ஆஸ்க் மீ, ஆமாம் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனா கூட you will completely understand the plot, story, narrative, everything of second part. ஆமாம், நீங்கள் தியேட்டரில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு வேளை if someone claps for a particular dialogue, somebody who's not seen the first part might think, ஏன் இதுக்கே போய் கை தட்டுறங்கிற ஒரு thought might come. Like little recall, throwbacks, அப்படியெல்லாம் இருக்கிறது மேலே it's a completely standalone film. But having said that, இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும் போது ஒரு செகண்ட் பார்ட் இல்லைன்னா கூட the story is completeங்கிற மாதிரி ஒரு ஆர்க்கு தான் போய் முடிச்சிருக்கோம் அந்த படம். செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் I have taken a chance as a filmmaker. ஏன்னா செகண்ட் பார்ட் முடியும் போது இப்போ தேர்ட் பார்ட் பார்த்தா தான் அந்த ஸ்டோரி ஃபுல் ஆகுங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் இந்த படம் முடிய போகுது. That's the only difference. என்னை பொறுத்த வரைக்கும் what I'm hoping for is that செகண்ட் பார்ட் பார்த்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காத ஆளுங்க வந்து இந்த படம் பார்த்துட்டு அந்த படம் பார்க்கணும்னு நினைச்சு they should go and revisit that filmங்கிறது தான் என்னோட ஆசை. I hope that happens. Prithvi sir, சரி ராஜேஷ். டியூரேஷனா நான் எடுத்த படம் 2 hours and 49 minutes சார். நம்ம படத்துல ஒரு ட்ரெடிஷன் இருக்கு, 20 minutes தேங்க்ஸ் கார்டு எல்லாம் போடுவாங்கல்ல, அதான் அந்த ஸோ 3 hours வரும் ஆக்சுவலி. பிரித்தி சார் பிரித்தி சார், இது வந்து கேரளா பாலிடிக்ஸ் பத்தி மட்டுமா இருக்குமா இல்ல தமிழ் ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்? இந்த படம் பொலிட்டிக்ஸை பத்திக்கே கிடையாது. அது இல்ல ஒரு டயலாக் அது. ஆமா, சோ ஈவன் ஃபார் ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க அந்த படத்தை வந்து கொஞ்சம் அனாலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா சொல்ற கதைக்கு ஒரு பேக் ட்ராப் டிவைஸ் ஆஃப் பொலிட்டிக்ஸை யூஸ் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இட்ஸ் நாட் அ ஃபில்ம் அபவுட் பாலிடிக்ஸ். இட்ஸ் நாட் அ ஃபில்ம் தட் இஸ் அ ஸ்டோரி தட் இஸ் எக்ஸிஸ்டிங் வித் இன் பாலிடிக்ஸ். ஆமா, பேக் ட்ராப் பொலிட்டிக்ஸா இருக்கும்.
ஆமாம், இப்போ நான் இது கேரளாவில் இருந்து வர படங்கிறதுனால பேக்ட்ராப் இஸ் கேரளா பாலிடிக்ஸ். பட் அதில் சொல்லக்கூடிய கதை வந்து எந்த நாட்டிலையும் எந்த பொலிட்டிக்கல் சினாரியோலையும் இனிமேல் பொலிட்டிக்ஸ் இல்லாமல் இன்னொரு சினாரியோல கூட உங்களுக்கு அந்த கதை இமேஜின் பண்ணிடலாம். So it is that way quite neutral in its existence, I would like to believe. Prithvi Saroda, Rajesh. Yes, yes. Trailer very istapattu, all the best. Thank you. இந்த சேவியம் bro ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ட்ரெய்லரில் வந்து ஒரு விஷயம் இது பண்ணியிருந்தீங்க, அந்த ரஜினியோட பாலிடிக்ஸ் விஷயத்தை பற்றி அது இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்க. ஸோ ரஜினி சார் ரஜினி சார் இல்லை 1990 நடந்த போலீஸ் கடையில் நடந்த மீட்ஸ் நீங்கள் ஹைட் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதை வந்து ரஜினி சார் மீட் பண்ணும்போது ரஜினி சார் பற்றி சொல்லியிருந்தாரா இல்லை சௌந்தர்யா ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? இல்லை, நான் சார் கிட்ட அதை சொல்லலை. ஐ மீன் ஐ டோன்ட் எனக்கு தெரியல, அது உண்மையாக கூட எனக்கு தெரியல. எங்கேயோ படிச்சது அப்படி அவரோட வண்டி ஏதோ பிளாக் பண்ணிடுச்சு, ஸோ பயங்கரமாக கும்பல் வந்ததுங்கிற எங்கேயோ ஐ ரெட் இட் சம்வேர். And when we were devising Lal sir's entry in part 1, எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. I thought that would be a nice incident to get inspired from as a filmmaker. அது எங்களுக்கு வந்து for us in Kerala we have only read about it. அப்படி ஒரு legend அவ்வளோதான். ரஜினி சார் வந்து பார்க்க போனது வந்து I had just finished taking the final out of my trailer from Raja Vishan sir's studio. So அது எடுத்து முடிச்ச உடனே I wanted to show him my trailer first. ஏன்னா நடுவில் வந்து I had the opportunity to do a film with him and I could not. அதனால pull off பண்ண முடியல. So I called Soundarya and I asked her if I can come and show him, and he was very gracious. அவர் வீட்டில் வந்து இன்வைட் பண்ணி and he saw the trailer multiple times and நிறைய வார்த்தைகள் பேசினேன் and I'll never forget it. சார் பற்றி சார் இங்கே சார் சார் இப்போ எஸ் சார் எஸ் சார் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் பிக் ஹிட். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ வந்து ஆக்சுவலாக லால் சார் மஞ்சு மேம் எல்லாமே தமிழ் ஆக்ட்ரஸ்ன்றதுனால கொஸ்டின் கொஞ்சம் வேறு மாதிரி கேட்குறேன். இன்கேஸ் லூசிஃபர் 3 எடுக்கிற ஐடியா இருந்ததுன்னா சென்னையிலேருந்து ஏதாவது ஒரு ஆக்டர் கூட ஆட் பண்ணிக்க முடியுமா? 2 இருக்கு. அப்படியா? ஆமாம். ஓகே. கிஷோர் இருக்காங்க. I think there are multiple people from Tamil speaking actors, maybe not big stars, நிறைய பேர் இருக்காங்க. இல்ல சார், இப்போ சிவகார்த்திகேயனா இருக்கட்டும் இல்ல அந்த மாதிரி யாராவது சார் கூட நடிக்கிற மாதிரி தெரியல. 3 வந்து சொல்லி ரைட்டிங் யூ ஹேவ் an idea once அந்த ஒரு நரேட்டிவ் ஃப்ளஷ் பண்ணி வரும்போது ஒரு தமிழ் ஆக்டரா இருந்தா கண்டிப்பா I would love to work with சிவகார்த்திகேயன் and all those people. மோகன் சார், சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டார்னு தெரியும்ல, எவ்வளோ நேஷனல் அவார்டு வாங்குறீங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் ஜெயிலர் படத்தில் கெஸ்ட் ஒர்க் பண்ணீங்க, கமல் சார் கூட என்னைக்கு ஒர்க் பண்ணீங்க, விஜய் கூட ஜிம்பாவில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஹீரோ மலையாளத்தில் அப்படி பண்ணாங்களோ என்னன்னு தெரியாது. எப்படி உங்களுக்கு மனசு வருது இந்த மாதிரி கேரக்டர் பண்ண? I'm an actor. Not a single thing. அதுக்கு கெஸ்ட் யாரும் இல்லை. அதுக்கு this is like a beautiful exchange of our culture, our love, your friendship. அந்த படத்தில் ஆக்ட் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணலாம் இஃப் யூ ஹேவ் த டேட்ஸ். இது டெஃபினெட்லி ஐ வில் ஒர்க். சின்ன ரோலுக்கு யாராவது கொடுத்தா கூட நான் ஒர்க் பண்ணும் இஃப் ஐ கெட் த டைம். தேங்க்யூ. மோகன்லால் சார், ஆக்சுவலாக சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி வந்து டவுனில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மலையாள சினிமா வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் தகவல் பரவிட்டுருக்கு. ஆனால் பட் எம்ரான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு 2000 கோடி 1000 கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கல. நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது மாதிரி ஜெயம் பராஜயம் எல்லாம் வரும். அதுக்காக க்ளோஸ் பண்ண முடியுமா ஒரு இண்டஸ்ட்ரி? இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட். இல்லை, எத்தனை பேரோட பிளட் அண்ட் ஸ்வெட்டு தான் அந்த இண்டஸ்ட்ரி. தப்பாக நினைக்காத இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லிவிடாதுங்க. மோகன்லால் சார், சார் இங்கே இப்போ சபரிமலைக்கு போயிட்டு மம்முட்டி சாருக்கு உடல் நலம் தேரணும் அப்படின்னு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய அந்த ஆழமான நட்பு பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் சார். இதுக்கு சொல்லணும். சபரிமலை போய் நான் அவருக்கு வேண்டிட்டு வீடிட பூஜா அது தேவசம், அந்த தேவசம் போர்டில் யாராவது somebody leaked that receipt to the press. அது இதுக்கு சொல்லணும். இட்ஸ் ஆல் வெரி பர்சனல். இல்லை, உங்களுக்காக ஒரு ஒரு ப்ரே பண்ணுறது வை ஷுட் யூ டெல்? இல்லை, நிறைய பேர் பாருங்க, ஐ வில் ப்ரே ஃபார் யூ എന്നിട്ട് அப்படியே வேறு ஏதாவது பேசிகிட்டு இருக்கும். இஃப் ஐ ப்ரே ஃபார் யூன்னு சொன்னால் யூ மஸ்ட் ப்ரே இல்லையா? ஸோ அது மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட் அவர், என்னோட ஒரு பிரதர். ஸோ இட்ஸ் நத்திங் ராங். உங்களுக்காக நான் ப்ரே பண்ணலாம் சார். உங்களே பார்த்தாலும் ஒரு சபரிமலை சாமி மாதிரி இருக்கு.
தேங்க்யூ சார். சார் அதே கேள்வியோட கண்டினியூஸோ மம்முட்டி சார் நாங்கள் தமிழ்நாட்டிலேயும் நிறைய நாங்கள் வந்து கொண்டாடுறோம், இது பண்ணுறோம். மம்முட்டி சாரோட ஹெல்த் பற்றி நிறைய கான்ட்ரவர்சி நிறைய வந்து இதாகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்க, உண்மையிலே அவர் எப்படி இருக்காரு, உங்கள்கிட்ட பேசினாரா? ஹீ இஸ் ஃபைன். அவ்வளோ திஸ் இஸ் அவருக்கு என்னமோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது, எல்லாருக்கும் இருக்கும், அது மாதிரி தான். நத்திங் டு வரி. ஓகே, தேங்க்யூ. Prithvi sir. Here. Yes. Anupama from Deccan Chronicle. Hello, hi. Congratulations and for the entire team. From morning, the internet has been buzzing with the news like, the advance booking for Embran is 6.5 lakhs and it has crossed 10.8 crores, which is unheard in even for a Bollywood film. So how do you feel about that? Well, I mean, like just before I came here is when my producer called me and said, we have just crossed 60 crores, globally, worldwide. So all of us were quietly confident that the film would be met with a lot of excitement and anticipation, but this is way beyond our dreams. So, unmaya solla ponumna idu edirpaakala actually. Idu vandu oru very successful film oda follow up and the excitement irukum, all that we knew, but this is just way beyond anything that we could have imagined, and I'm very, very humbled and thankful for it, and I hope on 27th we live up to all these expectations that you have placed upon us. Yeah. Thank you. Sir, you during the course of your speech said that Malayalam cinema every 2 years with a low budget they've been able to make an impact at the national level. You coming from Bollywood, are there lessons that Bollywood is taking from Malayalam cinema and from the South in particular? They should and they must before it's too late. Thank you, sir. Yeah, thank you.